ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சைல்ட்ஹுட் அண்ட் க்ரோயிங் அப்ல இருக்கிற சைக்கோசோஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் சைல்ட் டெவலப்மெண்ட் பை எரிக்சன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு கொஸ்டின் பேப்பர்லையாவது இந்த நேம் வந்து நீங்கள் பார்க்காம இருக்கவே முடியாது. ஸோ இதை நல்லா தலை பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப ஈஸியும் கூட. இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த பேஜ் லிமிட்டேஷன் மட்டும் கிடையாது. ஏன்னா இது ஒரு டேப்லெட் காலம் போட்டு எழுதுறதுனால அந்த பேஜ் லிமிட்டட் வந்து உங்களுக்கு பார்க்க மாட்டாங்க. பட் அந்த 6 பேஜஸ் எப்படி கவர் பண்ணணும் அப்படின்றது இப்போ நான் சொல்கிறேன். ஸோ இதை எப்படி ப்ரெசென்டபிளாக எழுதணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வந்து ஒரு இன்ட்ரொடக்ஷன் பார்ட் நம்ம கொடுக்கணும். ஸோ E.H. எரிக்சன்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சோஷியலில் நடக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து அவர் வந்து ஒரு ஸ்கேல் எடுத்துட்டு அவரோட ஃபேக்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு சைல்டோட டெவலப்மெண்ட், அதாவது வந்து நாலேஜ் வைஸ், தட் இஸ் கால் சைக்கோ சோஷியல் ஸ்டேஜ் எப்படி நடக்குது அப்படின்றது வந்து சில மெஷர்மெண்ட் பண்ணி நமக்கு தியரியாக கொடுத்துருக்காரு. அதுதான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இவரோட தியரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8 ஸ்டேஜஸாக வந்து சைக்கோ சோஷியல் ஸ்டேஜஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 8 ஸ்டேஜஸ் நல்லாவே ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அது மென்ஷன் பண்ணாலே உங்களுக்கு 1 மார்க் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ இந்த 8 ஸ்டேஜஸ் வந்து அழகாக ப்ரெசென்டபிளாக என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரவுண்ட் சர்க்கிள் பண்ணி இந்த மாதிரி க்ளவுட் மேப் போட்டு வச்சுருங்க. ஸோ அப்போ வந்து ஒரு பேஜ் கவர் ஆகிடுச்சு. ஸோ இவரோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்றது பார்த்தீங்கன்னா இன்ஃபான்சி. இதோட ஏஜ் லிமிட் 0லேருந்து, அதாவது பிறந்த குழந்தையிலேருந்து 2 இயர்ஸ் வரைக்கும் பார்க்கப்படுது. ஸோ இவங்களோட பேசிக் கான்ஃப்ளிக்ட் என்னன்றது பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் விசஸ் மிஸ்ட்ரஸ்ட். இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் இதில் என்ன நடக்கணும், ஃபீடிங். குழந்தைங்களுக்கு வந்து சாப்பிட்றது தவிர்த்து வேறு எதுவும் இருக்காது. ஸோ அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்டாக சொல்கிறாங்க. இதில் வந்து என்னென்ன அவுட்கம்ஸ் வரும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, சைல்ட் டெவலப்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ சென்ஸ் ஆஃப் ட்ரஸ்ட். அதாவது குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஏஜ் ஃபேக்டரில் எல்லாருமே நம்ப ஆரம்பிப்பாங்க. ஸோ மிஸ்ட்ரஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது. அந்த குழந்தைய யார் ரொம்ப அஃபெக்ட் பண்ணுறாங்களோ அந்த பீரியட் ஆஃப் டைமில் தான் மிஸ்ட்ரஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயமே நடக்கும். ஸோ இந்த நேரத்தில் வந்து சைல்ட் டெவலப்மெண்ட்டோட நாலேஜ் வந்து ட்ரஸ்ட்டில் தான் ரொம்ப வந்து ஈடுபாடு கொடுக்கும். ஸோ குழந்தைங்க எப்பயுமே வந்து ரிலையபிள் கேர், அஃபெக்ஷன் இந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரஸ்டர்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன் என்னன்றது பார்த்தீங்கன்னா இயர்லி சைல்ட்ஹுட். அதாவது இதோட வயசு என்னன்றது பார்த்தீங்கன்னா 2 வயசுலேருந்து 3 வயசு குழந்தைங்களுக்குள்ள அந்த சைக்கோ டெவலப்மெண்ட் பற்றி சொல்கிறாங்க. ஸோ இதில் என்னென்னலாம் பார்க்கப்படும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அட்டானமி விசஸ் ஷேம் அண்ட் டவுட். ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் டாய்லெட் ட்ரைனிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பீரியட் ஆஃப் டைமில் தான் வந்து குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் பேசிக் நீட்ஸ் எல்லாமே பேரண்ட்ஸ் சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ சைல்ட் டெவலப்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனல் கண்ட்ரோல் ப்ளஸ் ஒரு ஃபிசிக்கல் ஸ்கில், இது ரெண்டுத்தையும் எப்படி வந்து இண்டிவிஜுவலாக வந்து ஒரு குழந்தை கற்றுக்கணும் அப்படின்றது பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க. தனியாக சாப்பிட்றது, குளிக்கிறதா இருந்தாலும் சரி, இது எல்லாமே வந்து பேரண்ட்ஸ் அந்த பீரியட் ஆஃப் டைமில் தான் சொல்லிக் கொடுப்பாங்க. அது மட்டும் தான் அந்த சைக்காலஜிக்கல் வைஸ் வந்து அந்த குழந்தை ஏற்றுக்கும். ஸோ இதுதான் வந்து மெயின் ஃபேக்டர். ஸோ இந்த சக்ஸஸ் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அட்டானமி. கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்டேஜில் அவங்க கற்றுப்பாங்க. இன்கேஸ் வந்து பேரண்ட்ஸ் சொல்லிக் கொடுக்கறத அவங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி சொல்லிக் கொடுக்கலன்னா அந்த ஃபீலிங் எந்த அளவுக்கு இருக்குன்னா ஷேம் அண்ட் டவுட் இந்த அளவுக்கு போயிடும். ஸோ பசங்களை வந்து ரொம்ப டேக் கேர் பண்ணி இந்த பீரியட் ஆஃப் டைமில் செல்ஃப் ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேர்ட் ஸ்டேஜ் என்னன்றது பார்த்தீங்கன்னா ப்ரீ ஸ்கூல். ஸோ இதோட ஏஜ் ஃபேக்டர் 3 வயசுலேருந்து 5 வயசு வரைக்கும். இனிஷியேட்டிவ் விசஸ் கில்ட், இதுதான் வந்து இதோட மெயின் ஃபேக்டர். இதோட இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் என்னன்றது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் த என்விரான்மெண்ட். ஸோ இதோட இம்பார்ட்டன்ட் நீட் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, சைல்ட் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து தன்னோட கண்ட்ரோல் அண்ட் தென் பவர், இது ரெண்டுமே என்விரான்மெண்ட்டில் வந்து பார்க்க ஆரம்பிப்பாங்க. தட் இஸ் அவங்க வந்து ஸ்கூலுக்கு போகிற ஸ்டேஜே அந்த 3 வயசு தான். ஸோ அந்த பீரியட் ஆஃப் டைமில் தான் சுற்றி இருக்கிற எல்லாருமே பார்த்து ஈர்க்கப்படுறது. ஸோ அந்த டைமில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ஒரு சொசைட்டிக்குள்ளே என்ட்ராகிறாங்க. பேரண்ட் கிட்ட இருந்து ஒரு சொசைட்டியில் என்ட்ராகிறதுனால அவங்களோட என்விரான்மெண்டல் க்ரோத்தும் வந்து நீட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்த்து திங் என்னது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஏஜ். ஸோ இதோட ஏஜ் ஃபேக்டர் 6 to 12 ஆர் புபர்ட்டி. இந்த டைமில் தான் வந்து புபர்ட்டி, அதாவது வந்து அந்த ஏஜ் ஃபேக்டர் வந்து ஃபுல்ஃபில் ஆகும், மெச்சூரிட்டி ஆவாங்க, அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி விசஸ் இன்ஃபீரியாரிட்டி இம்பார்ட்டன்ட் காம்ப்ளெக்ஸாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் ஸ்கூல். இந்த பீரியட் அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருந்தால் வந்து அவங்க ஸ்கூலிங் அப்படின்ற ஒரு விஷயமே கற்றுப்பாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ப்ரீ ஸ்கூலில் எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பிளேயிங் அண்ட் தென் கிட்ஸ் ஒர்க் இந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து என்விரான்மெண்ட்டை பார்க்குறதுக்கே முடிஞ்சிடும். 6 வயசுலேருந்து அவங்க ஸ்கூலிங் அப்படின்ற ஒரு விஷயத்தையே வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு.
ஸோ இதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் என்னன்றது பார்த்தீங்கன்னா சைல்டு பொறுத்த வரைக்கும் ஒரு நியூ சோஷியல் அண்ட் தென் அகாடமிக் டிமாண்ட்ஸ் இது ரெண்டுத்தையுமே வந்து அட் அ டைம் ஃபேஸ் பண்ணும். அதாவது பார்த்தீங்கன்னா அகாடமிக்கில் இருக்கிற எல்லா சிலபஸும் கவர் பண்ணி பசங்க படிப்பாங்க. அட் த சேம் டைம் நியூ சொசைட்டியை அவங்க பார்க்க ஆரம்பிப்பாங்க. அப்போ தான் வந்து அவங்க புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இதோட சக்ஸஸ் கண்டிப்பாக என்ன பார்த்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரி வைஸ் டெவலப்மெண்ட் நடக்கும். இன்கேஸ் வந்து அவங்க ஃபெயிலியர் அதாவது வந்து அதை புரிஞ்சுக்கிற தன்மை அவங்களுக்கு வந்து அதிகப்படியாக அந்த இடத்துல கிடைக்கலன்னா கண்டிப்பாக வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நடக்கும். அவங்க வந்து ஃபீலிங் ஷை ஆவாங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்லியிருக்காரு. ஸோ இதில் ஃபிஃப்த் ஒன் என்னன்றது பார்த்தீங்கன்னா அடோலசன்ஸ் 13 to 19 இயர்ஸ். ஸோ இதோட இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் என்னன்றது பார்த்தீங்கன்னா இது ஒரு செகண்ட் பர்த் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அந்த டைமில் வந்து ஹியூமன்ஸை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அவங்களோட சைக்காலஜி மேபி கரெக்ட் வேலையும் போகலாம், ராங்கான வேலையும் போகலாம் அப்படின்ற மாதிரி இவர் மீன் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் என்னன்றது பார்த்தீங்கன்னா சோஷியல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் கான்செப்டாக வந்து செல்ஃப் ஐடென்டிட்டி விசஸ் ரோல் கன்ஃபியூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன ஃபேக்டர்லாம் பார்க்கப்படலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீனேஜ் பொறுத்த வரைக்கும் டெவலப்மெண்ட் செல்ஃப் அண்ட் தென் பர்சனல் ஐடென்டிட்டி உருவாக்கப்படுறதான் பார்க்கப்படுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஹியூமன் பொறுத்த வரைக்கும் தன்னோட டெவலப்மெண்ட்டை செல்ஃபை வந்து ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப ஈடுபாடுபடுவாங்க, அதுவும் டீனேஜ் டைமில். ஸோ சக்ஸஸ் என்னாகும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரூ வேல போவாங்க. ஃபெயிலியராக இருந்தால் ரோல் கன்ஃபியூஷன்ஸ் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. சிக்ஸ்த் ஒன் என்னது பார்த்தீங்கன்னா யங் அடல்ட்ஹுட். ஸோ இதோட ஏஜ் ஃபேக்டர் 19 to 40 இயர்ஸ். ஸோ இது இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் வந்து இன்டிமென்சி விசஸ் ஐசோலேஷன். இதில் வந்து இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்டாக ரிலேஷன்ஷிப் பார்க்குறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 90லேருந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை தேட ஆரம்பிப்பாங்க ஹியூமன்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. யங் அடல்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்டிமேட் லவ்விங் ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. மேபி வந்து தன்னோட ஈக்குவலைஸ்டு பியர் குரூப்ஸாக இருக்கலாம், ஆர்எஸ் வந்து ஆப்போசிட் ஜெண்டர் கூடயும் இருக்கலாம். பட் வந்து கண்டிப்பாக லவ்விங் ரிலேஷன்ஷிப்க்கு ரொம்ப வந்து அவங்க ஆசைப்படுவாங்க. சக்ஸஸாக இருந்தால் கண்டிப்பாக அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக இருக்கும். சப்போஸ் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக லோலினஸ் தான் வந்து அவங்க மீன் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்லியிருக்காரு. செவன்த் ஒன் என்னன்றது பார்த்தீங்கன்னா மிடில் அடல்ட்ஹுட். இதில் என்னன்றது பார்த்தீங்கன்னா ஜெனரோசிட்டி விசஸ் ஸ்டாக்னேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்டாக ஒர்க் அண்ட் பேரண்ட்ஹுட்டை தான் மீன் பண்ணுறாரு. ஸோ இதில் வந்து என்னென்ன காம்பனன்ட்ஸ்லாம் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா அடல்ட் பொறுத்த வரைக்கும் தன்னோட நர்ச்சர் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஹெரிடிட்டியை தாண்டி வந்து அவங்க ஒரு அவுட் ஸ்கேலை வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்ஹுட் குழந்தைங்களெல்லாம் வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. தன்னோட ஏஜ் ஆஃப் லென்த்தில் வாழ்ந்து முடிச்சதுக்கப்புறம் தன்னை சுற்றி இருக்கிற ஃபேக்டர்ஸ் எல்லாருமே வந்து எல்லா என்விரான்மெண்ட்டுமே வந்து காமாக வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க பண்ணுவாங்க. ஸோ சக்ஸஸ் கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபெயிலியராக இருந்தால் ஸ்டாக்னேஷன் அந்த இடத்துல அவங்க தங்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி. ஸோ இவர் என்ன சொல்ல வரான்னு பார்த்தீங்கன்னா எரிக்சன் பொறுத்த வரைக்கும் 65லேருந்து டில் டெத் வரைக்கும் தான் அவங்க மெச்சூரிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தையே வந்து அடையிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈகோ இன்டெகிரிட்டி விசஸ் டிஸ்பேர் இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் கான்செப்டாக பார்க்கப்படுது. ஈவெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைஃப். ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைஃப்ன்றது எதை மீன் பண்ணுறா பார்த்தீங்கன்னா 65 வயசில் இருந்தால் அவங்களோட பேக்கில் நடந்த எல்லா விஷயமும் லைஃப்பில் நடந்த எல்லா விஷயமே வந்து அவங்க நினச்சி பார்ப்பாங்க, ரிஃப்ளெக்ஷன் நடக்கும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லியிருக்காரு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டர் அடல்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் தன்னோட லைஃப்பை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லுக் பேக் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃபுல்ஃபில்னஸ் எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, சென்சஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் வந்து அவங்க சென்சஸ் வந்து நல்லா இருந்ததுன்னா அவங்க விஸ்டமாக ஃபீல் பண்ணுவாங்க. இன்கேஸ் வந்து அவங்க ரொம்ப ரிக்ரெட்டாக இருந்தாங்கன்னா ரொம்ப சகிப்புத்தன்மை ஏற்படும் இந்த ஏஜ் ஃபேக்டரில். ஸோ இந்த ஏஜ் ஃபேக்டர் 65 வயசுலேருந்து டில் டெத் வரைக்கும் அவங்க வந்து ஒரு சைல்டு மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லியிருக்காரு. ஸோ இதில் கன்க்ளூஷன் பார்ட்டாக என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா எரிக்சன் பொறுத்த வரைக்கும் 8 ஸ்டேஜஸ் சொல்லியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட கோல்பர்க்கில் நடக்கிற ஒரு ஆப்போசிட் மாரல் டெவலப்மெண்ட் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுதான் வந்து 6 ஸ்டேஜஸ். ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் தான். இதுவும் நான் நோட் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.